அன்றைய காலகட்டத்திலே பரக்கத் என்றால் எப்படியெல்லாம் சஹாபாக்கள் அந்த பரக்கத் என்கின்ற வார்த்தையை எந்தெந்த விஷயங்களில் உபயோகப்படுத்தினார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஆட்டு இறைச்சிக்கும் பரக்கத் என்ற வார்த்தையை நபித்தோழர்கள் பயன்படுத்தினார்கள். உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா என்கின்ற ஒரு பெண் சஹாபி, உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேட்டார்கள், உங்களிடம் ஆடு உள்ளதா என்று கேட்டார்கள். அதற்கு உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், எங்களிடத்திலே ஆடு இல்லை என்று சொன்னார்கள். அதற்கு அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆடுகளை வைத்துக் கொள்ளுங்கள், அதில் பரக்கத் உள்ளது என்று சொன்னார்கள். அதனால தான் பொதுவாகவே அந்த ஆட்டு வியாபாரிகளை பார்த்தோம் என்று சொன்னால் அதில் மிக பெரும் அளவு பரக்கத் இருக்கிறது. காரணம், இந்த உலகிலே வந்த எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்தவர்கள் தான். எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்தவர்கள் தான். ஆக அந்த ஆட்டிலே அல்லாஹ் தஆலா ஒரு பரக்கத்தை வைத்திருக்கிறான். அதனால தான் இஸ்லாத்தினுடைய முக்கியமான அந்த ஈதுல் அல்ஹா பெருநாளிலே நாம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆடுகளை அறுப்பதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதிலாக பலி கொடுத்த ஒரு பிராணியும் ஆடுதான். சொர்க்கத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் கொண்டு வரப்பட்ட அந்த பிராணி ஆடுதான். ஆக அல்லாஹ் தஆலா ஆட்டிலே பரக்கத் வைத்திருக்கிறான்.